துர்காதேவியினுடைய திருவருளை பெற்றிய வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு வருகை தந்திருக்கின்ற நம்பிக்கை தாக்குலமி அருள் அறிந்த பெரியோர்களே, அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நேர வணக்கங்கள். சென்ற கிழமை சில அடியவர்களுடைய வேண்டுதல்களுக்கு அமைவாக குங்குமத்தினுடைய மகிமையும் தாலியினுடைய மகிமையும் என்பதை பற்றி சென்ற செவ்வாய்க்கிழமை பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக அதனுடைய சிறப்பை பற்றி இன்றைய தினம் சில நிமிடங்கள் ஆராய வேண்டியவர்களாகவும் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாகவும் செயற்பட வேண்டியவர்களாகவும் நாங்கள் அமைந்திருக்கிறோம். அநேகமாக எல்லா இடங்களிலேயுமே நவநாகரீகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மாயை வேலை எல்லா உலகங்களிலுமே தலைவிரித்து ஆடுகிறது. இந்த நவநாகரீகம் என்கின்ற மிகப்பெரிய மாய வலைக்குள்ளே நம்முடைய இந்துக்கள் தமிழ் கலாச்சார பாரம்பரியங்கள் இவைகள் எல்லாம் அந்த நவநாகரீகம் என்கின்ற மாயைக்குள்ளே மூடப்பட்டிருக்கிறது. எம்முடைய இந்து தமிழ் மக்கள் அதை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலேயும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலையிலேயும் எங்களுடைய மக்கள் வழி தவறி சென்று கொண்டிருப்பதை அநேகமாக எல்லா இடங்களிலேயுமே பிரமதத்தவர்கள் மேற்குலகங்களிலே வாழுகின்ற ஞானிகள் இவைகளை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள், செயற்படுகிறார்கள். ஆகையினாலே எம்முடைய இன்றைய இளம் சமுதாயருடைய வாழ்வியலிலும் காலத்தினுடைய தேவை கருதியும் சில செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளுவது உங்களுக்கு தெரிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்து சமயத்திலே இருக்கப்படுகின்ற பாரம்பரியம், விழுமியங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய நெறிப்படுத்துதலுக்காகவும் அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்து சமயங்களிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே, ஆகமங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கொள்கைகளாகும். ஒவ்வொரு மதங்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கைகளை பின்பற்றுகின்ற மதத்தவர்களுடைய மதங்கள் இன்றைக்கு கண்மூடி முழிக்கின்ற கணப்பொழுதுக்குள்ளே அந்த மதங்கள் வளர்ந்து செல்லுகிறது. ஆனால் அஞ்ஞானம் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற எம்முடைய இந்துக்கள் இடையே இருக்கப்படுகின்ற இந்து சமயத்தினுடைய பாரம்பரியங்கள் கை தவறி செல்லுகின்ற பொழுதும் ஏனைய மதங்களுடைய கொள்கைகளை நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கின்ற பொழுதும் எம்முடைய மதத்தினுடைய கொள்கைகளை விட்டு நாங்கள் விலகுகின்ற பொழுதும் எம்முடைய இந்து சமயத்திலே வாழ்வதற்குரிய ஆதாரம் இல்லாதவர்களாக எம்முடைய இந்துக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பர்களே. இங்கே மட்டுமல்ல, அநேகமாக சகல உலகங்களிலேயுமே நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஒரு நடைமுறை. ஆகையினாலே நம்முடைய இந்து சமய வழிபாட்டு நடைமுறைகளிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளிலே ஒன்றாக விளங்குவது இந்த திருமண வைபவம். இந்த திருமண வைபவங்களிலே பாருங்கள் என்பர்களே, அநேகமாக பல நிகழ்வுகள் எமக்கு காரணம் தெரியாமல் பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொள்கிறது. அந்த நிகழ்வுகளிலே மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த மாங்கல்யம் என்கின்ற தாலி அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய 6 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் முன்கூட்டியே நாங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த நாளுக்குரிய வேலை திட்டங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் 6 மாதத்துக்கு முன்பதாகவே செய்து அந்த நிகழ்வுகளை பூர்த்தி பண்ணி அந்த மாங்கல்யம் கட்டுகின்ற அந்த கணப்பொழுது அந்த 6 மாசம் நீங்கள் உழைத்த உழைப்பு அந்த மாங்கல்யத்திலே விளங்குகிறது.
நீங்கள் கோடிக்கணக்கான நிதிகளை செலவழித்து செய்கின்ற அந்த விழாவிலே பாருங்கள் நண்பர்களே, அந்த மாங்கல்யம் சூட்டப்படுகின்ற அந்த ஒரு கணப்பொழுதுக்காகத்தான் நீங்கள் 6 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் உங்களுடைய செயல்களை செய்து அதற்கு தேவையான நிதிகளை செலவழித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வுக்கு நீங்கள் செல்லுகின்ற இந்த காலப்பகுதி இந்த மாங்கல்ய தாரணத்திலே இருக்கிறது. இந்த மாங்கல்யம், அதாவது இதுக்கு தாலி என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த தாலி என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பூரணமான வரி விலக்கணம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். பழைய கால தமிழ் மரபுகளிலே அநேகமாக இந்தியாவிலே பழம் கிராமங்களில் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைமுறை இந்த தாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. தாலி என்ற சொல்லினுடைய வரைவிலக்கணம் என்பர்களே, தாள் என்று சொல்லப்படுகின்ற பனையோலையிலே இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் இன்ன திகதியிலே திருமணம் இடம்பெற்றது என்று சொல்லி அந்த பனையோலையிலே எழுதி அந்த பனையோலையை சுற்றி கட்டி மஞ்சள் கயிற்றிலே கட்டி களத்திலே போடுவதனுடைய பெயர்தான் தாலி. அநேகமாக நாங்கள் தற்சமயம் எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல தாயத்துக்களை எம்முடைய கழுத்துகளிலே நாங்கள் தொங்க விடுகிறோம். இதை தாலி என்று கூற முடியாத ஒரு கொள்கையிலே இருக்கிறது. தாலி என்ற சொல்லு, அதாவது இந்த நாக்குக்கு கூட தாள ஒலி என்று ஒரு பெயர் இருக்கிறது. தாலாட்டு என்று சொல்லுவார்கள். தாலாட்டு என்று சொன்னால் இந்த நாக்கை அசைக்கின்ற பொழுது அதிலே இருந்து புறப்படுகின்ற ஓசை தாலாட்டு என்ற பெயர். அதுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஆகையினாலே இந்த தாலி என்கின்ற மிகப்பெரிய புனிதமான ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திருமண வீடுகளிலே மிக முக்கியமாக நாங்கள் கையிலே எடுக்கின்றோம், செயற்படுத்துகிறோம். அங்கே பாணிக்கிரகணம் என்று சொல்லப்படுகின்ற கன்னியாதானம் முடிவடைந்த உடனே அடுத்த நிகழ்வாக இந்த மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. மாங்கல்யம் தந்துனானேனா மமஜீவன கேதுனா கண்டே பத்ராணி சம்சி சததசதாம் என்று சொல்லி அங்கே மந்திரம் சொல்லுகின்ற பொழுது அந்த மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. இந்த மாங்கல்யம் சூட்டுகின்ற பொழுது நண்பர்களே பாருங்கள், அதிலே 3 முடிச்சுக்கள் இடப்படுகிறது. இந்த 3 முடிச்சுக்களும் எதற்காக இடப்படுகின்றது என்று சொன்னால், இந்து சமயத்தினுடைய கொள்கையின்படி ஒரு பெண்ணானவள் திருமணம் ஆகின உடனே அந்த இடத்திலே முதலாவது முடிச்சு அவர் சொல்லி போடுகின்ற பொழுது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற முதலாவது முடிச்சு அந்த இடத்திலே போடப்படுகிறது. 2வது முடிச்சு தாய் தந்தையருக்கு பயந்து தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று 2வது முடிச்சு போடப்படுகிறது. 3வது முடிச்சு தாய் தந்தையர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டு விளங்குகின்ற இறைவன் ஒருவன் இருக்கின்றான். நான் கணவனுக்கு செய்கின்ற தவறுதலும் கணவன் எனக்கு செய்கின்ற தவறுதலும் இவைகள் இடம்பெறாமல் மேலே இருக்கின்ற இறைவன் ஒருவன் இவற்றை பார்த்திருக்கின்றான், பார்த்துக் கொள்ளுகின்றான் என்று பயந்து அந்த 3வது முடிச்சு போடப்படுகிறது. ஆகையினாலே தான் தாலியிலே 3 முடிச்சுக்கள் அநேகமாக போடப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே என்பர்களே இந்த தாலி என்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் திருமணமாகிய காலத்திலே இருந்து ஒரு பெண்ணானவள் அந்த தாலி எங்கே இறங்க வேண்டும் என்று சொன்னால் அந்திய காலத்திலே தான் ஒரு பெண்ணானவள் தாலியை தானாகவே கலட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் இப்ப தற்சமயம் சமகாலத்திலே செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் இந்த தாலியை நாங்கள் கண்டவுடனே என்னென்ன தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுகின்ற ஒரு பொருளாக இந்த தாலியை நாங்கள் பாவித்துக் கொள்ளுகிறோம். இந்த தாலி என்பது கட்டப்படுகின்ற பொழுது அந்த தாலி நிரந்தரமாகவே உங்களுடைய கழுத்திலே உங்களுடைய கணவனுடைய அந்திய காலம் வரைக்கும் அந்த தாலி கழுத்திலேயே இருக்கப்பட வேண்டும். அந்த தாலி புண்ணியமாக மஞ்சள் கயிற்றிலே நீங்கள் கட்டி தொங்க விடுகின்ற பொழுது அது பாதுகாப்பாக அந்த தாலி எங்கே தெரிய வேண்டும் என்று சொன்னால் கணவனுடைய கண்ணுக்கு மாத்திரம்தான் அந்த தாலி நம்முடைய கண்ணுக்கு தெரிய வேண்டும். மற்றவர்களுடைய கண்ணுக்கு இந்த தாலியை நாங்கள் காட்டுவோமாக இருப்பின் அல்லது நாங்கள் இந்த தாலியை அவிழ்த்து நாங்கள் தேவையில்லை என்று சொல்லி நிகழ்வுகளுக்கு மாத்திரம் நாங்கள் இதை போடுவோம் என்று சொல்லி நாங்கள் கலட்டி அந்த தாலியை வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த இடத்திலே மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறது.
இதனாலேதான் இந்த மாங்கல்ய தோஷத்திலே இருக்கப்படுகின்ற சில பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த தாலியிலே பாருங்கள் அன்பர்களே, அக்கினியிலே அந்த தாலியை பரீட்சிக்கப்படுகிறது. அந்த தாலிக்கு என்று சொல்லி ஒரு சில நிகழ்வுகள் அந்த சமய கிரிகைகளிலே இடம்பெறுகிறது. அந்த கிரிகைகள் எல்லாம் முடிந்து அந்த தாலிக்குரிய கிரிகைகள் முடிந்த உடனேதான் அந்த தாலிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த தாலியை மகாலட்சுமியினுடைய கும்பத்திலே இட்டு அதற்குரிய பூஜை வழிபாடுகள் முடிந்தவுடனே மங்களத்துவமானதாக அந்த தாலி எடுத்து கணவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டு தாலி கட்டப்படுகிறது. இந்த தாலியை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் படுக்கின்ற பொழுது அல்லது வேற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இவைகளை கரட்டி வைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கும் கணவனுக்கும் இடையிலே இருக்கப்படுகின்ற பிரச்சனைகளை சுலபமாக நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்பிக்கினியவர்களை இந்த தாலியை கலட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். செய்கின்ற பொழுது அது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தாலியை ஒரு மஞ்சள் கயிற்றிலே கட்டி அந்த தாலியை நிரந்தரமாக உங்களுடைய கழுத்திலே தொங்க விடுங்கள். விடுகின்ற பொழுதுதான் உங்களோட குடும்பத்தில் அநேகமாக எல்லா இடங்களிலேயுமே குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், கணவனுடைய கையினாலே கட்டப்படுகின்ற தாலியை நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் அவிட்டு அல்லது கலட்டி நாங்கள் வைக்கின்ற பொழுது எமக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கப்படுகின்ற அந்த தொடர்பு என்கின்ற அந்த கயிறு அந்த இடத்திலே அறந்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தாலிக்கு இருக்கின்ற சிறப்பு என்பர்களே மிக மகோன்னதமான ஒரு சிறப்பு. அந்த தாலியிலே பாருங்கள், ஒரு பக்கத்திலே ஒரு கணவன், ஒரு பக்கத்திலே ஒரு மனைவி, 2 படங்களும் அந்த காசிலே இடப்பட்டிருக்கிறது. அது ஏன் அந்த இடத்திலே இடப்படுகின்றது என்று சொன்னால், 2 நடுவுகளிலேயும் 2 குடங்கள் கோக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடமும் இந்த 2 காசுகளும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்புகளை இந்த குடம் என்கின்ற, அதாவது புடம் போட்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த 2 பக்கங்களிலேயும் இருக்கப்படுகின்ற சமஸ்தானத்தை புடம் போட்டு நாங்கள் செயற்படுத்துவதற்காக அந்த 2 காசுகளுக்கும் நடுவிலே 2 குடங்கள் நடுவிலே இருக்கப்படுகின்ற தாயத்து இருக்கிறது. ஆகையினாலேதான் இந்த தாலிக்கு இருக்கின்ற மகிமை மிக சிறப்புடையது நண்பர்களே. இந்த தாலிகளை நாங்கள் மிக புண்ணியமாக பக்குவமாக நாங்கள் பாவிக்கின்ற பொழுது எம்முடைய வாழ்க்கையிலே இருக்கப்படுகின்ற பிரச்சனைகளிலே இருந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். ஆகையினாலேதான் மாங்கல்யம் தந்துனானேனா மவஜீவன கேதுனா கண்டே பத்ராணி சம்சி சததஸ்ததாம் என்று சொல்லி என்னுடைய காலப்பகுதி வரைக்கும் இந்த மாங்கல்யம் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய கழுத்தை விட்டு இறங்கக்கூடாது என்ற வார்த்தை இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்று சொல்லித்தான் கணவன் அந்த தாலியை கட்டுகிறார். ஆகையினாலே இந்த தாலிக்கு இருக்கின்ற மகிமை சிறப்புடையது அன்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் சென்று அல்லது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் தயவு செய்து அதை கலட்டி மஞ்சள் நூலிலே தாலியை மாத்திரமாவது கோர்த்து நிரந்தரமாக உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு அன்பிக்கினிய கணவன்மார்கள் நீங்கள் அவற்றுக்கு செயற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இந்த தாலியினுடைய சிறப்பு அப்பேற்பட்டது. அடுத்ததாக இந்த குங்குமம், சென்ற கிழமை இதை பற்றி சொல்லி இருக்கிறேன். இந்த தாலி, இந்த குங்குமம் என்கின்ற 2 பொருட்களும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதம். அந்த தாலி எப்படி எமக்கு வரம்பாக இருக்கின்றதோ அதே போன்று குங்குமமும் இருக்கிறது. இந்த குங்குமம் என்கின்ற மிகப்பெரிய நடைமுறை என்பர்களே மங்களத்துவம் வாய்ந்தது. நாங்கள் நெற்றியிலே இடுகின்ற பொழுது இந்த 40,000 நரம்புகளும் வந்து குவிகின்ற இந்த திருவேணி சங்கமம் என்கின்ற இடத்திலே இந்த குங்குமம், செந்தூரம், மஞ்சள் என்கின்ற 2 பொருளும் சேருகின்ற பொழுது குங்குமம் என்கின்ற சொல்லுருவாகிக் கொள்கிறது. இந்த இடத்திலே மஞ்சள் என்கின்ற பதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை மிக அதிகமான தன்மையை உடையது இந்த மஞ்சள். இந்த மஞ்சளும் அதோடு சேரப்படுகின்ற செந்தூரமும் சிறப்புடையதாக விளங்குகின்றமையினாலே திருமணமாகினோடனே 3 ஸ்தானங்களிலே இந்த குங்குமத்தை கணவன் தன்னுடைய மோதிர விரலினாலே முதலாவதாக எங்கே வைக்கின்றார் என்று சொன்னால் திருவேணி சங்கமம் என்கின்ற இந்த நெற்றி ஸ்தானத்திலே.
இரண்டாவதாக எங்கே வைக்கின்றார் என்று சொன்னால் கட்டப்பட்டிருக்கின்ற மாங்கல்யத்தினுடைய தாயத்திலே. மூன்றாவதாக எங்கே வைக்கின்றார் என்று சொன்னால் தலையினுடைய உச்சியிலே. இந்த 3 ஸ்தானங்களும் இந்து சமய புராணங்களிலே என்பர்களே கைலாயத்தினுடைய அடிப்பகுதியாகவும், இங்கே இடம்பெறுகின்ற இந்த திருவேணி சங்கமம் என்கின்ற ஸ்தானம் இறைவன் நடனமாடுகின்ற இடமாகவும், மூன்றாவது கைலையினுடைய உச்சி பகுதியுமாக 3 இடங்கள் புராணங்களிலே குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் முதலிலே ஒரு கணவன் தொட்டு வைக்கின்ற இடத்திலே இருக்கப்படுகின்ற குங்குமத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளுகிறோம். ஏன்? ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது கலாச்சாரம் நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முதலாவதாக எந்த இடத்திலே குங்குமம் வைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்திலே கட்டாயமாக குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எம்முடைய நாகரீகம், இந்த நவநாகரீகம் என்கின்ற போர்வைக்குள்ளே நாங்கள் வந்தவுடனே என்பர்களை என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்திலே மாத்திரம் நாங்கள் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுகிறோம். இந்த இடத்திலே குங்குமத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே ஆசீர்வாதம் செய்யப்படுகின்ற பொழுது சுமங்கலியா கன்னியா என்ற ஒரு கேள்வி குருமார்களுக்குள்ளே எழுந்து விடுகிறது. இல்லை என்று சொன்னால் காலிலே அணியப்பட்டிருக்கின்ற மெட்டியை பார்க்கின்ற பொழுதுதான் இவள் சுமங்கலியாக இருக்கிறாள் என்று அந்த இடத்திலே பலர் தீர்மானிக்கிறார்கள். பெரிய சிரமப்படுகிறார்கள், இவர் சுமங்கலியாக இருக்கிறாளா அல்லது கன்னியாக இருக்கிறாளா? ஏன் இந்த இடத்திலே இந்த தாலியும் குங்குமமும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், இந்து சமய மரபுகளை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். பிற மத கொள்கைகள் எமக்கு தேவையில்லை. இந்து சமயத்தின்படி ஒரு பெண்ணானவளும் ஒரு கணவனும் வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு ஒக்க நிகரிலே இந்த குடும்பத்தவர்கள் வாழ்ந்து கொள்ளுகிறார்கள். முன்னைய காலங்களிலே பெண்கள் தலை குனிந்து செல்லுகின்றவர்கள். ஆகையினாலேதான் பழைய காலங்களிலே மெட்டி ஆண்களுக்கு இன்றியமையாததாக இருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில காலங்களினுடைய பிற்பகுதியிலே இந்த ஆண்கள் அணிந்திருக்கின்ற மெட்டி பெண்களுடைய காலுக்கு வந்துவிட்டது. தலை குனிந்து செல்லுகின்ற ஒரு பெண்ணானவள் எதிரே வருகின்ற ஒரு ஆண் இவன் திருமணமாகி இருக்கின்றானா என்பதை அறிந்து கொள்வதற்கு இடப்படுகின்ற அடையாளமாக ஆண்களுடைய வலது கால் விரலிலே இந்த மெட்டி அணியப்படுகிறது. அது சில காலங்கள் சென்றவுடனே பெண்களுடைய காலிலே வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு பெண்ணானவள் தலை குனிந்து செல்லுகின்ற பொழுது எதிரே இருந்து வருகின்ற யாராக இருந்தாலும் இந்த பெண் திருமணம் ஆகினாள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் இந்த தாலியும் இங்கே இடப்படுகின்ற குங்குமமும் அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. கண்ணதாசன் அடிக்கடி தன்னுடைய உரைகளிலே மிக அழகாக சொல்லுவார், லௌகீக மதம் என்று சொல்லுவார். ஏன் இது கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், வாழ்க்கையிலே ஒரு பெண்ணானவள் தவறுகின்ற பட்சத்திலே பின்னாலே வருகின்ற சமுதாயம் அந்த பெண்ணை இகழக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னைய காலங்களிலே பெண்கள் தலை குனிந்து செல்வதற்காக இந்த தாலியும் இந்த குங்குமமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத பொக்கிஷம், அவர்களுடைய பாதுகாப்புக்காக. அதே போன்று ஒரு பெண்ணானவள் தவறி விழுகின்ற பொழுது பின்னாலே வருகின்ற சமுதாயம் அந்த பெண்ணை இகழ்ந்து பேசக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்கள் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று இந்து சமயத்தினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு வாக்கியம். தலை நிமிர்ந்து வருகின்ற ஆணவன் தானாகவே தலை குனிந்து வருகின்ற பெண்ணை கண்டு விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்து சமயம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினாலேதான் இந்த இந்து சமயத்தினுடைய கொள்கைகள், செயற்பாடுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வதற்காக இடப்பட்டிருக்கின்ற கொள்கைகள், செயற்பாடுகள், வரப்பிரசாதங்கள். ஆகையினாலே நாங்கள் திருமணமாகினவர்கள் தயவு செய்து நீங்கள் ஆலயங்களுக்கு வருகின்ற பொழுது அல்லது திருமண வீடுகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் முதலாவதாக குங்குமத்தை நெற்றியிலே வைத்துக் கொள்ளுங்கள். நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் நீங்கள் செல்லுகின்ற பொழுது சில இடங்களிலே குருமார்கள் கூட நீங்கள் ஒரு காரியங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள், தட்டி கழித்து விடுவார்கள். நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் நாங்கள் செயற்படுகின்ற இந்து சமயத்தினுடைய காரியங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே அமங்கலம் உண்டாகுகிறது.
ஆகையினாலே நிறைந்தவர்கள் என்றைக்குமே நிறைந்தவர்களாக செல்லுகின்ற பொழுதுதான் ஒரு பெண்ணை தெய்வமாக இந்து சமயம் சொல்லுகிறதற்கான காரணத்தை நாங்கள் தேடிக் கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிலையோடு ஒரு பெண்ணானவள் செல்லுகின்ற பொழுது மகாலட்சுமிக்கு நிகரான ஒரு நிலையிலே ஒரு பெண்ணானவள் அமைந்து கொள்கிறாள். ஆகையினாலே உங்களுடைய காலங்களிலே தயவு செய்து இதிலே குங்குமம் வைத்துக் கொள்வதற்கு வெக்கமோ அல்லது எம்முடைய இந்து சமயத்தினுடைய கொள்கைகள் நண்பர்களே. ஆகையினாலே இதிலே இருந்து நீங்கள் தவறுகின்ற பொழுது, ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது கூட சில இடங்களிலே நானே சஞ்சலப்பட்டிருக்கிறேன். சுமங்கிலி என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்வதா, கன்னி என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்வதா, பல இடங்களிலே பல சிரமங்களை பெண்ணடியவர்கள் நீங்கள் அந்தந்த ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்குரிய சௌபாக்கியம் வந்து சேருகிறது. அந்த இடங்களிலே நாங்கள் தவறுதலாக தரைக்குறைவாக நாங்கள் எங்களை செயற்படுத்துகின்ற பொழுது என்ன இடத்திலே இருந்து ஆசி வரை இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் தட்டி கழித்து எம்முடைய வாழ்க்கையிலே எமக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். எமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்பர்களே. ஆகையினாலே இந்த 2 விஷயங்களிலும் நீங்கள் மிக அவதானமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைக்கு பாதுகாப்பு. தாலி என்பது ஒரு வேலி. இந்த தாலி உங்களுடைய கழுத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற பொழுது உங்களை நோக்கி வருகின்ற பல பிரச்சனைகள் சுலபமாகவே உங்களை விட்டு அகலும். இது மிக முக்கியமான புராணங்களிலே சொல்லப்படுகின்ற உண்மை. இவைகளை தயவு செய்து என்பர்களே கருத்திலே எடுத்து நீங்கள் இனிவருகின்ற காலப்பகுதியிலே செய்ய வேண்டும். இது என்னுடைய கொள்கை மட்டுமல்ல, சிந்தனை மட்டுமல்ல, பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இந்த சிந்தனை உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் அநேகமாக சில பேர் அறிந்திருப்பீர்கள், சில பேர் அறியாமல் இருப்பீர்கள், அல்லது இதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதென்று தெரியாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், அல்லது தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். இன்றைய தினத்திலே இருந்து நீங்கள் இன்றைய இந்த கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் இன்றைய தினத்திலே இருந்து நீங்கள் செயற்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பல பிரச்சனைகளை சுலபமாக நீக்கிக் கொள்ள உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லி, அடுத்ததாக எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய அலங்கார உற்சவம் இடம்பெற இருக்கிறது. விநாயகர் வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற கணபதி ஹோமம். அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அலங்கார உற்சவம் ஆரம்பமாகி 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இங்கே மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அதே போன்று இந்த தேர் திருவிழாவிலே பங்கு கொள்ளுகின்ற அன்பர்கள் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கின்ற அரிய வாய்ப்பு. நல்வினை தீவினை என்கின்ற 2 கயறுகளையும் பிடித்து இழுக்கின்ற வடம். அந்த 2 நல்வினை தீவினை என்கின்ற 2 வடங்களையும் பிடித்து எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி அந்த தேருளை ஆரோகணித்திருக்கின்ற பொழுது 2 வினைகளையும் பிடித்து இழுத்து அவற்றை அறுத்து இறைவனுடைய திருவடியிலே நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை தருகின்ற சம்மார உற்சவம் இந்த தேர் திருவிழா. ஆகையினாலே நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற இந்த தேர் திருவிழாவிலே நீங்களும் உபயகாரர்களாக, இந்த தேர் திருவிழா பொதுவான ஒரு திருவிழாவாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைவாக குடும்பத்துக்கு 1000 குரோன் நீங்கள் செலுத்தி இங்கு இருக்கப்படுகின்ற இந்த பட்டோலையிலே உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நீங்கள் பதிவு செய்துவிட்டு நீங்கள் வீடு சென்று நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது பணங்களை செலுத்திக் கொள்ளலாம். உடனடியாக செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அவசியம் இல்லை. ஆகையினாலே நீங்கள் திருவிழா அன்று வருகின்ற பொழுதும் அதுக்குரிய பணங்களை நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருவதோடு, அடுத்ததாக இந்த வைரவர் பூஜைக்குரிய உபயமும் உங்களுக்கு இங்கே இருக்கிறது. இந்த வைரவர் மடை என்று சொல்லப்படுகின்ற பூஜையை எடுத்து செய்ய விரும்புகின்ற அடியவர்கள் ஆலயத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பூஜை வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம்.